வணக்கம் நண்பர்களே. இன்று கடலின் அடியில் மறைந்திருக்கும் ஒரு மாய நகரத்தின் அற்புதமான கதையை பார்க்கலாம். ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் மீனா என்ற ஒரு ஆர்வமுள்ள சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு கடல் என்றால் மிகுந்த விருப்பம். அலைகள், மீன்கள், கடலின் சத்தம், அவளுக்கு எல்லாமே மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு மாலையும் அவள் கடற்கரைக்கு சென்று அலைகளை பார்த்து கொண்டே மகிழ்ச்சியாக விளையாடுவாள். ஆனால் அவளுக்கு ஒரு சந்தேகம் எப்போதும் இருக்கும். கடலுக்குள் என்னென்ன ரகசியங்கள் இருக்கும்? ஒரு நாள் அவள் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய அலை வந்து அவள் கால்களுக்கு பக்கத்தில் ஒளிரும் ஒரு சிப்பியை கொண்டு வந்தது. வாவ், இது என்ன அழகான சிப்பி என்று அவள் அதை எடுத்தாள். அந்த நேரத்தில் அந்த சிப்பி திடீரென ஒளி வீச தொடங்கியது. அதிலிருந்து ஒரு மென்மையான குரல், மீனா, கடலின் கீழே இருக்கும் மாய நகரத்தை பார்க்க விரும்புகிறாயா? மீனா கொஞ்சம் பயந்தாலும் அவள் ஆர்வம் அதிகம். ஆம், நான் பார்க்க விரும்புகிறேன் என்று அவள் சொன்னாள். அந்த சிப்பி மந்திர சக்தி கொடுத்தது. அது அவளுக்கு கடலுக்குள் சுவாசிக்கக்கூடிய திறன் கொடுத்தது. மீனா மெதுவாக கடலுக்குள் இறங்கினாள். அவள் பார்த்த காட்சி அவளை முழுக்க ஆச்சரியப்படுத்தியது. அங்கே ஒரு அழகான மாய நகரம் இருந்தது. வண்ணமயமான பவளங்கள் வீடுகளாக, டால்பின்கள் மகிழ்ச்சியாக நீந்தின, ஆமைகள் மெதுவாக சுற்றின. அங்கே மீன் மக்கள் வாழ்ந்தார்கள். அந்த நகரத்தின் தலைவி கடல் ராணி மீனாவை வரவேற்றாள். வரவேற்கிறேன் மீனா. ஆனால் மீனா ஒரு விஷயத்தை கவனித்தாள். அந்த அழகான நகரம் முழுவதும் குப்பைகள் நிறைந்திருந்தது. பிளாஸ்டிக் பாட்டில்கள், காகிதங்கள், பைகள் எல்லாம் கடலில் மிதந்தன. இது எப்படி நடந்தது என்று மீனா கேட்டாள். கடல் ராணி சோகமாக சொன்னாள், மனிதர்கள் கடலில் குப்பைகளை போடுகிறார்கள். அதனால் எங்கள் வீடு மாசாகி வருகிறது. பல கடல் உயிர்கள் அதனால் காயப்படுகிறார்கள். மீனா அதை கேட்டு மிகவும் வருந்தினாள். நான் உதவுவேன் என்று அவள் உறுதியாக சொன்னாள். அவள் உடனே குப்பைகளை சேகரிக்க தொடங்கினாள். அதை பார்த்து மீன் மக்கள், டால்பின்கள், ஆமைகள் அனைவரும் சேர்ந்து உதவினர். சில நேரத்தில் அந்த நகரம் மீண்டும் சுத்தமாக மாறியது. கடல் ராணி மகிழ்ச்சியுடன் சொன்னாள், நன்றி மீனா, நீ எங்கள் நகரத்தை காப்பாற்றினாய். மீனா சிரித்துக்கொண்டு சொன்னாள், நாம் எல்லோரும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். கடல் நமக்கெல்லாம் மிகவும் முக்கியம் என்று சொன்னாள். கடல் ராணி மீனாவுக்கு ஒரு முத்து கொடுத்தாள். அந்த மந்திர சிப்பி மீனாவை மீண்டும் கடற்கரைக்கு கொண்டு வந்தது. அடுத்த நாள் மீனா தனது நண்பர்களிடம் அந்த அனுபவத்தை பகிர்ந்தாள். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் சேர்ந்து கடற்கரையை சுத்தமாக வைத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரு பலகை வைத்தார்கள், கடலில் குப்பை போடாதீர்கள். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தின் கடற்கரை எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது. கடல் நமக்கு வாழ்வு தருகிறது. அதை பாதுகாப்பது நம்ம கடமை. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.